ஆரம்பிக்கலாமா? ஸ்டார்ட் பண்ணுங்க. 6வது நாளா இன்னைக்கு? ரொம்ப பொறுமையாக விட்டுங்க. ஹேண்ட் பிரேக்கில் இருக்கு. ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணிட்டு மூவிங் கண்ட்ரோலாக. இப்போ நான் இந்த நெக்ஸ்ட்ன்றது கூட நான் சொல்ல மாட்டேன். நீங்களே கரெக்டான டைமிங்கில் இன்ஜின் நாய்ஸ் கேட்டு கியரை மாற்றுங்க. மிரரை 2 மிரரும் கிளியராக தெரியுதா? அங்கே ஹோல்ட் பண்ணி எடுங்க. ஓகே, நமக்கு நேராக இடைஞ்சலாக இருக்குது, மாற்றிக்கலாம். பின்னாடி வண்டி வருது, அது வரதுக்குள்ளே நம்மளால் கிராஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். டைமிங் இவ்வளோதான் ஃபர்ஸ்ட் கியரோட வேலை. கரெக்டு. ஆனால் கொஞ்சம் ரஃப்பாக போடுற மாதிரி தெரியுது. அந்த சத்தம் வரக்கூடாது. அந்த கியரில் டக்குன்னு வருது இல்லையா, அது கொஞ்சம் ஸ்மூத்தாக வர மாதிரி போடுங்க. அது வேகமாக இழுத்து இருந்தனால கூட அது வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, அந்த லாரியை விட்டுட்டு நீங்கள் பொறுமையாக ஒரே ஸ்பீடாக போகலாம். இன்ஜின் நாய்ஸ் கேளுங்க. ரைட். அதே முன்னாடி கை இங்கே வரக்கூடாது. முதல்ல கிளச்சை அழுத்திடுங்க, அப்புறமா கை கொண்டு வாங்க. அப்போ இன்னும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. கோ. முட்டி போகாதீங்க. கொஞ்சம் 2 லைனுக்கும் நடுவில் உங்களுக்கு மிரரில் 2 லைனும் தெரியணும். அதுதான் கரெக்டான பொசிஷன். கொஞ்சம் ஸ்லோ. ரிலாக்ஸ். ஓகே, இன்னும் ஒரு கியர் பாக்கி இருக்கு. அதுக்கான சரியான வேகம் 40. ஓகே, வைட் ஆங்கிள் நான் நேற்று சொன்ன ஞாபகம் இருக்கா? வைட் ஆங்கிளில் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு எங்கே கியர் இருக்குது, வண்டி எந்த டைரக்ஷனில் போகுதுன்னு க்ளீனாக கெஸ் பண்ண முடியும். அந்த வைட் ஆங்கிளில் கவனம் இல்லைன்னா தான் பிரச்சனையே. அந்த லைன் ஒட்டி தான் போகிறீங்க. உங்களுக்கு நல்லா தெரியுதா? லெஃப்ட் பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. சென்டராக போங்க. கண்ட்ரோல் ஸ்பீடையும் ஏற்றிக்கிட்டே போயிடாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு ஸ்பீடு இருக்கும் இல்லையா, அந்த ஸ்பீடில் நிலைப்படுத்துங்க. அப்போ தான் ஸ்டீரிங் கண்ட்ரோல் நல்லா வரும் நமக்கு. நாங்கள் போனால் உங்களால் மேனேஜ் பண்ண முடியுமா? பின்னாடி பார்த்தீங்களா? இதெல்லாம் கவனிக்கணும். இதெல்லாம் கவனிக்கிறதுக்கு தான் நமக்கு அந்த ஸ்பீட் கண்ட்ரோல் தேவை. நம்ம இஷ்டத்துக்கு அழுத்திட்டு அங்கே போய் பிரேக் அடிக்கிறது வேஸ்ட். யார் ஒருத்தர் அதிகமாக பிரேக் அடித்து வண்டி ஓட்டுறாங்களோ அந்த டிரைவிங் சரியில்லைன்னு அர்த்தம். பிரேக்கே அடிக்காமல் ஸ்லோ ஸ்பீடில் ஓட்டுறாங்க பாருங்க, அதுதான் குட் டிரைவிங். வண்டிக்கும் சேஃபு, நமக்கும் சேஃப். ஓகே, ட்ராக்கை மாற்றிக்கலாம். இண்டிகேட்டர் போட்டுங்க. ரைட் சைடு ட்ராக் சேஞ்ச், கொஞ்சம் ஸ்பீட். இப்போ இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரே இந்த லாரியை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஏன் நம்ம ட்ராக் சேஞ்ச் பண்ணோம்னு தெரியுமா? ஒரு ஊர் வரப்போகுது. இந்த இடத்துல லெஃப்டில் ஆள் நடமாட்டம் இருக்கும். அப்போ நம்ம ரைட்டில் போகிறது கொஞ்சம் இடைஞ்சல் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் தூரத்துலேருந்தே நீங்கள் ஐடியா பண்ணி ஓட்டுங்க. ஸ்பீட் கொஞ்சம் லோவாக இருக்கிற மாதிரி இருக்குது இந்த கியருக்கு. அதை கொஞ்சம் கரெக்டாக மேனேஜ் பண்ணிங்க. சவுண்டை வச்சு லெஃப்ட் இழுக்குது. அப்பா இப்படி பண்ணுறீங்களேப்பா, போனை சைலண்ட்ல வைப்பா. வாத்தியார் நானே போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கிறேன். ஸ்லோ. இப்போ அந்த லெஃப்ட்ல அந்த வண்டி போயிட்டோம். லெஃப்ட் பாருங்க, கம்ப்ளீட்டா ஸ்லோ பண்ணுங்க. கிளட்ச் அரெஸ்ட் பண்ணுங்க. இங்க நம்ம லெஃப்ட்ல ஒரு 4 சிக்னல் போர்டு வருது முக்கோணத்துல, தெரியுதா? அதுல ஏதாவது ஒரு போர்டாண்டா வண்டியை ஸ்டாப் பண்ணுங்க. லெஃப்ட் இண்டிகேட்டர், லைன் சேஞ்ச், லாஸ்ட் சிக்னல் போர்டில் கூட ஸ்டாப் பண்ணுங்க. ஸ்டடி.
இப்போ மறுபடியும் நேர். இப்போ அந்த கூட ஒட்டுற மாதிரி ஓரவாங்க. லாஸ்ட் சிக்னல் போர்டு வரைக்கும் டைம் இருக்கு. நீங்க அது வரைக்கும் நேரா இருக்கா வண்டி? அதாவது நிறைய பேர் என்ன பண்றோம்னா, சொல்ற அந்த லேண்ட்மார்க்கை தவிர்த்து தூரமா பாக்குறது இல்ல. சொல்றத அந்த லேண்ட்மார்க்கை விட்டு நீங்க கொஞ்சம் அந்த லாரி போகுது இல்ல, அவ்வளவு தூரத்துல பாத்தீங்கன்னா இங்க நம்மளால நேரா நிப்பாட்ட முடியும். சரியாவும் இருக்கும். வண்டி அலாயாது. ஸ்டாப் ஆயிடுச்சா? இப்போ ஃபர்ஸ்ட் நியூட்ரல், நெக்ஸ்ட் கிளட்ச் எடுக்கணும், ஃபைனலா தான் பிரேக் எடுக்கணும். வேற எனி டவுட்? ஹேண்ட் பிரேக் சப்போஸ் ரொம்ப ஹீல்ஸ்லயோ இல்ல டவுன்லயோ நிப்பாட்டுற மாதிரி இருந்தா ஹேண்ட் பிரேக் யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க இறங்க போறீங்க அப்படின்னா பால் மாறாம வண்டி ஆஃப் பண்ணிட்டு போறது நல்லது. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, கூலிங் குறைஞ்சிரும், ஏசி கம்மியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி ஆஃப் பண்ணாம ஆன்ல வச்சுட்டு போறீங்க. முக்கியமா இங்க லெஃப்ட்ல யார் உட்காந்துருக்கானுன்னு பாருங்க. பெரியவங்கன்னா சொல்லிட்டு போகலாம் எதையும் தொடாதீங்கன்னு. சின்ன பசங்கன்னா சொல்ல முடியாது. சொன்னோன்னா எதையும் தொடாதன்னு சொன்னாதான் வேணும்னே தொடுவாங்க. அதனால அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது ஆஃப் பண்ணிட்டு ஏதாவது ஒரு கீர்ல போட்டுட்டு குழந்தையும் கூட கூட்டிட்டு போறது சேஃப். வண்டியில கூட தனியா விட்டுட்டு போவாதீங்க. ஓகே, இப்போ மறுபடியும் வண்டி எடுக்கலாம். ஸ்டார்ட் போட்டுட்டு ஹேண்ட் பிரேக் ஃபைனலாக தான் ரிலீஸ் பண்ணணும். அப்படி ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணும்போது பிரேக்கை பிடிச்சிட்டு பண்ணுங்க. ஏன்னா இந்த ரிலீஸ் ஆன உடனே வண்டி என்னாவும் பின்னாடியோ முன்னாடியோ நவர ஆரம்பிச்சிடும். அதனால பிரேக்கை பிடிச்சிட்டு ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணுங்க. இப்போ கோ, பிரேக்கை விட்டுருங்க. மூவிங் பாயிண்ட் ஃபுல்லாக பிரேக்கை விடுங்க. கொஞ்சம் அழுத்தினாலும் அதை பிடிச்சிக்கிட்டே தான் இருக்கும். இப்போ கொஞ்சம் ரைட், இப்போ ஆக்சிலரேட்டரை ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த டைரக்ஷனை நேர்படுத்தி, இந்த ஜெர்க் வராம சீரா. நெக்ஸ்ட் கோ. அந்த வைப்ரேஷன் இல்லாம இருந்தா இன்னும் பெட்டரா இருக்கும். தெரியுதா? அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, நம்ம டைமிங்கை மிஸ் பண்றதா கூட இருக்கலாம். அதாவது கிளட்ச் எடுத்து வேகம் கொடுக்குற அந்த டைமிங் மிஸ் ஆகிறதுனால கூட இருக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லோ வேகமா பண்றீங்க, ஆனா அதே வேகத்துக்கு கிளட்சா அழுத்த லேட் பண்ணிடுறீங்க. அப்போ நீங்க கொடுத்த வேகம் பாருங்க காணாம போயிடுது. அதனாலதான் இந்த வைப்ரேஷன் வருது. அந்த வேகம் உங்களால கரெக்டா மெயின்டைன் பண்ண முடியணும் அப்படின்னா ஸ்லோ பண்ண உடனே கிளட்ச வேகமா அழுத்துங்க. லைன் டச் பண்ண வேண்டாம். இப்போ நமக்கு சென்டர் டிவைடர் வரும், அதை கிராஸ் பண்ணி போகணும். பின்னாடி வேற யாராவது வராங்களான்னு பாருங்க. 4th ட்ரை பண்ண வேண்டாம், 3rdலயே போகலாம். அதான் நமக்கு சேஃப். ஸ்பீட் கொஞ்சம் குறைவா, இன்னும் கம்மியா நீங்க கவனிங்க. அந்த இடம் எப்படி போலான்றத பிளான் பண்ணுங்க. உங்க பின்னாடி யாராவது வராங்களான்னு பண்ணுங்க, பார்த்துட்டு இப்போ போ. இப்ப பாருங்க, அந்த 2 தடுப்புக்கும் நடுவுல ஒரு கேப் தெரியுதா? அந்த கேப்ல நம்ம வண்டிக்கான அகலம் இருக்கான்னு பாருங்க. அப்படி அகலம் தாராளமா இருக்குன்னா நீங்க சென்டரை மெயின்டைன் பண்ணுங்க. ஜஸ்ட் நீங்க சென்டரா நேரா போனாலே போதும், வளைக்கணும்னு அவசியமே இல்லை. ஸ்லோ, இந்த ஸ்லோ ஸ்பீட் இது மட்டும் கவனிங்க. வளைக்க வேண்டாம், நேரா பிடிங்க. அந்த ஆட்டோவை பாருங்க, லைட்டா லெஃப்ட். ஏன்னா ரோட்னால கூட உங்களுக்கு சாட்சி விட்டுரும். அந்த மாதிரி இடத்துல லைட்டா அட்ஜஸ்ட் பண்ணா போதும், ரொம்ப ஹெவியா வளைக்கணும்னு இல்லை. கண்டிப்பா ஹாரன் தேவை. ஓகே, லெஃப்ட் லைன் சேஞ்ச் பண்ணிக்கலாமா? இண்டிகேட்டர் லெஃப்ட், மெதுவா மிரரை பார்த்துட்டு ஸ்டடி, ரைட், ஸ்டடி. ஹாரன் ஒரு முறை. ஓகே, இப்போ கிளட்ச் கம்ப்ளீட், அரெஸ்ட்.
அந்த காலை எடுத்து பிரேக்கில் வச்சுட்டு வண்டி நம்ம ஸ்டாப் பண்ண போகிறோம். மெதுவாக லெஃப்ட் பிரேக் கொஞ்சமாக அப்ளை. இது ரொம்ப ஹெவி, இன்னும் கம்மியாக. ஓகே, இப்போ ஸ்டடியாக இருக்குது. மெதுவாக ஸ்டாப். நின்ன பிறகு முதல்ல செய்ய வேண்டிய வேலை நியூட்ரல். பிறகு கிளட்ச் எடுக்கணும். பிறகு ஹேண்ட் பிரேக் போடணும். அதுக்கப்புறம் பிரேக்ல இருந்து கால் எடுக்கணும். சூப்பர், சரியா பண்ணீங்க. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு யூட்டர்ன் அடிச்சிடலாம். இங்க இருந்து நேரா போறீங்க, அங்க யூட்டர்ன். அந்த ஸ்டாப் போர்டு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல யூட்டர்ன். கிளட்ச் சேம் அதே கான்செப்ட். ஃபர்ஸ்ட் கியர், பிரேக்ல காலை வச்சுக்கிட்டு ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ். இப்போ இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிக்கங்க. கிளட்சை மெதுவாக எடுங்க. இந்த மூமெண்ட் போதும். இந்த மூமெண்ட் எதுக்கு இவ்வளோ போதும் அப்படின்னா, நீங்கள் அது வரைக்கும் எல்லாத்தையும் கவனிக்கலாம். கொஞ்சம் ரைட் எடுத்து முடிஞ்ச அளவுக்கு ஸ்டார்டிங்கில் மூவ் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி சின்ன சின்ன ரொம்ப இக்கட்டான இடத்துல பார்க் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. கிளட்ச் கண்ட்ரோல்லையே நீங்கள் ஈஸியாக வண்டியை ஓட்டிடலாம். இப்போ கிளட்சை முழுமையாக எடுத்துருங்க. கொஞ்சம் லெஃப்ட் அடக்கி ரைட் இண்டிகேட்டர் போட்டுக்குங்க. பின்னாடி பார்த்துக்குங்க. ரெடி, டர்ன் ஃபாஸ்ட். அப்படியே இருங்க. இன்னும் கொஞ்சம் இங்கே பாருங்க. நம்ம எப்பவுமே முடிஞ்சு போன ரோட பார்க்கக்கூடாது, நமக்கு வரப்போற ரோட பார்க்கணும். ஸ்டடி, லெஃப்ட் வர மாதிரி ஃபுல்லால அந்த கடைக்கு பக்கத்துல ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்படியே ஓரம், கிளட்ச், ஸ்டடி, பிரேக். சூப்பர். நியூட்ரல் ஃபர்ஸ்ட், கிளட்ச் எடுங்க. இப்போ ஹேண்ட் பிரேக்கை யூஸ் பண்ணிட்டு பிரேக்கை ரிலீஸ். சூப்பர். டிரைவிங் நல்லா திருப்தியாக இருக்குது. இதை கண்டினியூவாக நீங்கள் டச்சில் வைங்க. டச்சில்னா இப்போது எனக்கு வண்டி கிடைக்காது அப்படின்ற சுச்சுவேஷன் வந்தால் கூட வாரத்தில் ஒரு நாளாவது நீங்கள் அந்த சுச்சுவேஷன் நீங்களாக அமைச்சிக்குங்க. ஏதாவது ஒரு வண்டியில், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ ஏதாவது ஒரு வண்டியில் டச் வச்சுக்கிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு இது கண்டினியூ ஆகும். டிரைவிங் மறக்காது, டிரைவிங்லாம் அப்படியே இருக்கும். என்னன்னா, உட்காந்து டிராஃபிக்கை பார்த்தா ஒரு பயம் வரும். அந்த பயம் என்னன்னா, ஐடியா வராமல் போயிடும். அதுக்கு தான் அந்த பயம் வர்றது. ஐடியா தெளிவாக வரணும்னா டச்லேயே இருக்கு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய். இது போன்ற கார் டிரைவிங் தெளிவான முறையில் புரிந்து கொள்ள இந்த சேனல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம்.